BPI Tamil News. கடலூர் மாவட்டம் மஞ்சக்கொள்ளையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் வீரர் செல்லத்துறையை ஒரு கலவர கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பல இடங்கள் அடிபட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கே ஒரு பதட்டமான சூழல். மஞ்சக்கொள்ளையில் செல்லத்துறை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பொதுமக்கள் மத்தியில், வன்னியர்கள் மற்றும் எல்லா சமுதாய மக்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பு நிலவுது. அந்த கொந்தளிப்பை அமைதிப்படுத்துவதற்காகவும் ஆறுதல் சொல்வதற்காகவும் எங்கள் வன்னியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய மூத்த நிர்வாகி மூத்த அருள்மொழி அங்கே போகிறார். அங்கே போய் எல்லாத்தையும் அமைதியாக இருங்க, ஆறுதல் சொல்ல நேரத்தில் அங்கே இருக்கிற சில பேர் சேர்ந்துக்கிட்டு அருள்மொழி தலையை வெட்டுவோம், அவர் கொலை செய்வோம்னு சொல்லி ரொம்ப வெறித்தனமான பேச்சு. அப்போ கடலூர் மாவட்டத்தில் ஒரு பதட்டமான சூழல் உருவாகியிருக்கு. இப்போ எதை எடுத்தாலும் சரி, அங்கே முதல்ல சொல்கிறது கொலை செய்வோம், வெட்டுவோம், தலையை எடுப்போம், பூத்த அருள்மொழி தலையை வெட்டி எடுத்துட்டு வரும், இதுதான் பேச்சு. ஆக இதை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை, இது வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு. வன்னியர் சங்கத்தின் சார்பில் இந்த வன்முறை கும்பலை வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிப்பதோடு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு புது கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ரொம்ப அமைதி நிலவணுங்கிறது தான் எங்கள் விருப்பம். அது அமைதியை சீர்குலைக்கிற, வன்முறையை தூண்டுகிற, சட்ட ஒழுங்கை கெடுக்கிற, பாதிப்பை உண்டாக்குகிற அந்த கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்குன்னு விரும்புகிறோம். எல்லா சமுதாயத்தின் மத்தியிலும் நல்லிணக்கம் வேணும். ஜாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஒரு சொட்டு ரத்தம் சிந்தக்கூடாது, கலவரம் நடக்கக்கூடாதுங்கிறதுல எங்கள் மருத்துவரையாக உறுதியாக இருக்கார். மருத்துவர் அன்புமணி அவர்களும் இதில் ரொம்ப தெளிவாக வலிமையாக இருக்கிறார். நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் கூட வேணும்னே சில பேர் ஒரு கலவரத்தை தூண்டி பிரச்சனையை உருவாக்கணும், அதன் மூலம் ஏதாவது ஆதாயத்தை நினைக்கிறது தான் பதட்டத்தை உண்டாகுது. கடலூர் மாவட்டம் ஒரு கொந்தளிப்பாகவே இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் அங்கே சில ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறது, காவல்துறையில் மனு கொடுக்குற நிகழ்வாக தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. அந்த அடிப்படையில் தான் தருமபுரி மாவட்டத்தில் எங்கள் வன்னியர் சங்கத்தின் சார்பில் எல்லாரும் சேர்ந்து வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் மனு கொடுத்துருக்கோம். இந்த செல்லதுரை பாமக செல்லதுரை தாக்கியவர்கள் மீதும் பூத்த அருள்மொழி தலையை வெட்டுவோம்னு சொல்லி வன்முறையை தூண்டணும் பேசணுங்கிறது குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அங்கே அமைதியை நிலைநாட்டணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. இப்போ அதுக்கு உண்டான சொல்லியிருக்கிறோம். காலையில் காவல்துறை தலைமை இயக்குநர்கிட்ட இது சம்பந்தமாக நான் பேசுகிறேன், தொலைபேசியில் பேசுகிறேன். அவர் நடப்பாருங்க, அமைதியாக இருக்குன்னு காவல்துறை தலைமை இயக்குநர் சொல்லியிருக்காங்க. இங்கே தருமபுரி மாவட்டம் ஒரு பதட்டமாக இருக்கு, இங்கே அமைதியாக இருக்குன்னு சொல்லி. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.